வி ஹாவ் அ ப்ரொக்ரெசிவ் சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் கடந்த 75 ஆண்டுகளாக நிறைய ப்ரொக்ரெசிவ் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ல அவங்க வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து பல விதமா பண்ணதுனால தான் ஆர்டிகல் 21 ஸ்கோப்பே வைடன் ஆயிருக்கு. நீங்க லட்சுமிகாந்த்ல பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாரு, என்னதெல்லாம் ஆர்டிகல் 21 கீழே ஃபண்டமெண்டல் ரைட்னு சுப்ரீம் கோர்ட் இது வரைக்கும் சொல்லியிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வந்ததுனால தான் மக்களுக்கோட ரைட்ஸை வந்து நம்மளால ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. ஸோ அந்த ஆர்டிகல் 21 வரிசையில் ஒரு முக்கியமான ரைட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் டு, அது வேர்டை வந்து கரெக்டாக பார்க்கணும், ரைட் டு மென்ஸ்ட்ருவல் ஹெல்த் அண்ட் ஆக்சஸ் டு மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட். இதுதான் வந்து அதோட கரெக்ட் பேர், ரைட் டு மென்ஸ்ட்ருவல் ஹெல்த். இப்போ கேர்ள்ஸ் உமன் தே அண்டர்கோ மென்ஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க வந்து மெனார்கேலேருந்து மெனோபாஸ் அப்படிங்கிற அந்த பியூபர்ட்டி டு மெனோபாஸ் அந்த டைமில் மென்ஸ்ட்ரேஷன் வந்து அண்டர்கோ பண்ணுறாங்க எவ்ரி மந்த். ஸோ அதுக்கு அவங்களோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த மென்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லெஸ் டேமேஜிங்காகவும் மோர் கம்ஃபர்ட்டாகவும் மாற்றுறதுக்கு என்னென்னலாம் ஹெல்த் ஆக்சசிபிலிட்டி தேவையோ அது பண்ணி கொடுக்கறது தான் ரைட் டு மென்ஸ்ட்ருவல் ஹெல்த் அண்ட் ஆக்சஸ் டு மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன். அது ஹைஜீனிக்காகவும் இருக்கணும். ஸோ ரைட் டு மென்ஸ்ட்ருவல் ஹெல்த் அண்ட் ஆக்சஸ் டு மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட், எம்ஹெச்எம் அப்படின்னு சொல்கிறாங்க, இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு மென்ஸ்ட்ருவல் ஹெல்த் அண்ட் ஆக்சஸ் டு மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்டர் ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி. அது கீழே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆர்டிகல் 14க்குள்ள ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குள்ளேயும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து நாட் எவ்ரி ஒன் ஆர் ஹேவிங் ஈக்குவல் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ மென்ஸ்ட்ரேட்டிங் உமனும் அதர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டிக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை when they are coming to school or colleges. அப்படி இருக்கிறப்போ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா கீழே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 14ல ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியுதுல, ஒரு பாய்க்கு அந்த கஷ்டம் இல்லை, ஆனால் கேர்ளுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கேர்ளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் எடுக்கிறது தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ அப்போது அதை தான் வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லால ஆர்டிகல் 14குள்ளே இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 21A இன்டர்பிரேட் பண்ணதான் வந்து ஒரு பயங்கரமான இன்டர்பிரேஷன். ரைட் டு ஆக்சஸ் ஆஃப் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு ரைட் டு எஜுகேஷன் கீழே ஆர்டிகல் 21A இருக்கு. அதுக்கு கீழே எவ்ரி ஸ்கூல் அண்ட் எவ்ரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து மென்ஸ்ட்ருவல் ஹைஜீனை என்ஷோர் பண்ணணும். ரைட் டு எஜுகேஷன் கீழே ரைட் டு சேஃப் மென்ஸ்ட்ருவல் ஹெல்த்தும் அடங்கி இருக்கு அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்ரி ஸ்கூல் வந்து சானிட்டரி நாப்கின்ஸும் சானிட்டரி பேட்ஸும் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதான் வந்து ஜட்ஜ்மெண்ட். என்ன ஜட்ஜ்மெண்ட்? இதோட சிக்னிஃபிகன்ஸே அதுதான். இந்தியாவில் இருக்கிற எவ்ரி ஸ்கூல், நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல், எவ்ரி ஸ்கூல் அண்ட் போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் மஸ்ட் ப்ரொவைட் மென்ஸ்ட்ருவல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ டு கேர்ள்ஸ். இதுதான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்ன வார்த்தை. அண்ட் இது வந்து மண்டாமெஸ்ஸாக சொல்லியிருக்காங்க. மண்டாமெஸ்னா என்ன? தே ஆர் ஆர்டரிங் அ பப்ளிக் அத்தாரிட்டி டு டூ. ஸோ அப்போ நிறைய பப்ளிக் அத்தாரிட்டிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மண்டாமெஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து எண்ட் பண்ணல, கண்டினியூயிங் மண்டாமெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டினியூயிங் மண்டாமெஸ்னா என்னதுன்னா, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாதார நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது வரைக்கும் கேஸை நான் க்ளோஸ் பண்ணல. இப்போ சொல்லிட்டேன், 3 மாதம் டைம் கொடுத்துருக்கேன், 3 மாதத்துக்கு அப்புறம் என்னங்கிறது திரும்ப பார்ப்பேன், இது எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த கேஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு கண்டினியூயிங் ஜட்ஜ்மெண்ட்டாக அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க, நியூஸில் வந்துடுது, எடிட்டோரியல் நம்ம பேசிடுறோம், ஆர்டிகல் எழுதிடுறாங்க, ஸ்டேட்டஸ் வச்சிடுறாங்க, அப்புறம் மறந்துடுறாங்க, அவ்வளோதான் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் கண்டினியூயிங் கேஸாக வச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, நான் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் அந்த கேஸ் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மண்டாமஸ்ல இப்படி ஒன்று இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். கண்டினியூயிங் மண்டாமஸ் தான், சரி ஓகே ஏதோ ஒன்று. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் பார்த்துக்க போகிறாங்களாம். ஸோ இதான் வந்து இந்த கேஸோட சிக்னிஃபிகன்ஸ். இதில் வந்து வை சுப்ரீம் கோர்ட் மேட் மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு எக்ஸ்பிரஸ்லேயும் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துலேருந்தும் வி ஹவ் டேக்கன் தி பாயிண்ட்ஸ். ஸோ இதில் முக்கியமான டேட்டா பிஃபோர் கோயிங் இன்டு எடிட்டோரியல் ஒரு சில டேட்டா. வைல் 78% ஆஃப் தி உமன் 15 to 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் தான் ஹைஜீனிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. 15லேருந்து 25 வயசில் இருக்கிற உமன் 78% ஆஃப் தி பீப்புள் தான் ஹைஜீனிக் மெத்தட்ஸ் ஃபார் மென்ஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் 22% ஆஃப் தி பீப்புள் தே ஆர் நாட் ஹேவிங் ஹைஜீனிக் ஆப்ஷன்ஸ். தே ஆர் யூசிங் ஆல்டர்னேட்டிவ் லைக் கிளாத்து ஆர் இந்த ரேகு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆஷ், ஸோ ரேகு, கிளாத், ஆஷ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தே ஆர் யூசிங் இட் ஃபார் மென்ஸ்ட்ரேஷன். தே ஆர் நாட் யூசிங் சானிட்டரி நாப்கின்ஸ், பேட்ஸ் ஆர் tampons or menstrual cup. So significant gaps exist in rural marginalized areas due to cost, lack of infrastructure and stigma. இது கூட ஸ்டிக்மா அட்டாச் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவில் சொல்லவே வேணாம், இது கூட அன்டச்சபிலிட்டியை லிங்க் பண்ணிட்டாங்க. லிங்க் பண்ணதுனாலே வந்து இது தீட்டு கூட சேர்த்துட்டாங்க. ஸோ அதனால சோஃபாவில் உட்காரக்கூடாது, சேரில் உட்காரக்கூடாது, பெட்டில் உட்காரக்கூடாது, இந்த ரூமுக்கு வரக்கூடாது, அந்த ரூமுக்கு போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ட்டு 99 ரூல்ஸ் இது கூட அட்டாச் ஆயிருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே லேடிஸாக தான் இருக்கும், அம்மாக்கள் தான் பண்ணுவாங்க.
ஏன் அம்மா நீங்களும் சின்ன வயசுல அனுபவிச்சீங்களே, இதே கொடுமையை என் பொண்ணுக்கும் கொடுக்குற அப்படிங்கிறது வந்து நிறைய அம்மாக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டிக்மாவை தான் நம்ம உடைக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான டேட்டா 34% ஆஃப் தி ஷெட்யூல். இப்போ ஜென்ரலா நம்ம நார்மலா உமன்ல எடுத்து பார்த்தா 22 தான். தே ஆர் நாட் ஹேவிங் ஹைஜீனிக் ஆக்சஸ். ஷெட்யூல் ட்ரைப் உமன்ல 34%க்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னு எக்ஸ்ட்ராவா இருக்கு இன்னும். அப்புறம் இன்னொரு சர்வேல வந்து 79% ஆஃப் தி கேர்ள்ஸ் வந்து தே ஃபேஸ் லோ கான்ஃபிடன்ஸ். மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல அவங்க கான்ஃபிடன்ஸே அஃபெக்ட் ஆயிடுது. அவங்க ரொம்ப ஒரு குக்குன்குள்ள போயிடுறாங்க. அண்ட் 44% வந்து எம்பாரஸ்டாகவும் ஹியூமிலியேட்டடாகவும் ஃபீல் பண்ணுறாங்களாம் இதனால வரக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்னால. ஸோ 79% ஆஃப் தி கேர்ள்ஸ் ஆர் ஃபேஸிங் லோ கான்ஃபிடன்ஸ். இது அவங்களோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் 44% வந்து எம்பாரஸ்டாக இருக்காங்க வெளியே வர்றதுக்கு. ஏன் வெளியே வர எம்பாரஸ்டாக இருக்கானா, வெளியே வந்தாலே எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த மாதிரியான ரூல்ஸ் போட்டு, கல்ச்சுரல் ரூல்ஸு. ஸோ 2000 யூஐஎஸ்டிஐ இது வந்து கவர்மெண்ட் டேட்டா. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட டேட்டா பேஸ். யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன், அதான் யூடிஐஎஸ்சி டேட்டா. அந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 97% ஆஃப் தி ஸ்கூல்ஸில் தான் கேர்ள்ஸ் டாய்லெட் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 2.5% ஸ்கூல்ஸில் இல்லை. கேர்ள்ஸ் டாய்லெட்டே இல்லாத ஸ்கூல்ஸ் இன்னும் இருக்குது 2.5%. அந்த ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கொண்டு போகணும். ஆக்சுவலி இது 97% இல்லை, இதுக்கு முன்னாடி அது 88 தான் ஏதோ இருந்துச்சு. ஸ்வச் பாரத் மிஷன் கீழே ஸ்வச் வித்யாலயா அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்குது. அந்த ஸ்வச் வித்யாலயா காம்பனன்ட்னால தான் அது 97 ஆயிருக்கு இப்போ. ஸோ இது ஸ்வச் பாரத்தோட அச்சீவ்மெண்ட்ஸில் இது ஒரு முக்கியமான பாயிண்டாக எழுதலாம். ஸ்வச் பாரத்தோட ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் என்ன அப்படின்னா ஸ்வச் வித்யாலயா. ஸ்வச் வித்யாலயானா ஸ்கூல் வந்து க்ளீனாக இருக்கணும். அதில் உமன் டாய்லெட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க. அதனால தான் அது 97 ஆயிருக்கு. ஸோ அப்போது இந்த 97 100 ஆக்கணும். ஸ்வச் வித்யாலயாவை இன்னும் நிறைய ஃபண்டிங் கொடுத்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்வச் பாரத் வந்து முதல் 5 வருஷம் இருந்த அந்த வேகம் வந்து கடந்த 10 வருஷமாக இல்லை. அதான் வந்து நம்ம பார்க்குறோம். 10 வருஷம் இல்லை, கடந்த ஒரு 6 வருஷமாக இல்லை. அதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்வச் பாரத்துக்கு முதல் 5 வருஷம் இருந்த வேகத்தை திரும்ப கொண்டு வரணும். இப்போ டூரிசம்க்கு அதான் பார்க்குறோம், இங்கேயும் அதான் பார்க்குறோம், டாய்லெட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸ்வச் வித்யாலயா இனிஷியேட்டிவ் வந்து 2014 லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1.9 லேக் கேர்ள்ஸ் டாய்லெட் வந்து இந்தியாவில் கட்டியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான டேட்டா. தே ஹவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிப்பேர் ஆஃப் 1.9 லேக் கேர்ள்ஸ் டாய்லெட்ஸ். அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த டேட்டா வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுறப்போ இல்லை எங்கேயாவது எழுதுறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ரெடிமேட் டேட்டா. 78% ஆஃப் தி யங் உமன் தான் ஹைஜீனிக் யூஸ் பண்ணுறாங்க. 34 எஸ்டிக்கு, 79 லோ கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் வந்து சைக்காலஜி ரிலேட்டடாக எங்கேயாவது எழுதணும்னாலும் எழுதலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கேஸ்க்குள்ளே வருவோம். ஸோ இந்த கேஸோட ஜட்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் வந்து இந்த லைனை வந்து சொன்னார். இட்ஸ் அ கோட் ஆஃப் அ வெஸ்டர்ன் ரைட்டர். அ பீரியட் ஷுட் எண்ட் அ சென்டென்ஸ், நாட் அ கேர்ள்ஸ் எஜுகேஷன். ஸோ பீரியட்னா என்ன, ஃபுல் ஸ்டாப்பை சொல்கிறோம். ஒரு பீரியடுங்கிறது வந்து இட் ஷுட் எண்ட் அ சென்டென்ஸ் தான். ஒரு கேர்ளோட எஜுகேஷனை எண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து இந்தியாவில் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே பீரியட்ஸ் தான். ஸோ பீரியட்ஸ் வரதுனால அதுக்குள்ளே அட்டாச் இருக்கிற இந்த ஸ்டிக்மா ஆர் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இல்லாததுனாலையும், ஸ்கூல்ஸில் கேர்ள்ஸ் டாய்லெட் இல்லாததுனாலையும், ஃபேமிலியிலே ஒரு ஸ்டிக்மா இருக்கிறதுனாலையும் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதில்லை. அது வரைக்கும் ஸ்கூலுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் படிப்பு நின்றுடும். அதனால தான் கேர்ள்ஸ் டாய்லெட் கட்டணும், கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காகன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது உமனோட எஜுகேஷன் அதிகப்படுத்தணும். ஸோ ஜஸ்டிஸ் பர்திவாலாவும் ஜஸ்டிஸ் மகாதேவன் தான் இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ட் வந்து நல்லா இருந்தது, அதனால இந்த கோர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சஸ் டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை வந்து கான்ஸ்டியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்டாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட் இஷ்யூட் கண்டினியூயிங் மெண்டமஸ். அதான் வந்து நம்ம நோட் பண்ணோம். ஜுடிஷியல் ஆர்டர் த்ரூ விச் இட் கீப்ஸ் அ மேட்டர் பெண்டிங் டு மானிட்டர் இட்ஸ் கம்ப்ளைன்ஸ். ஸோ இது நம்ம வே ஃபார்வர்டில் எழுதுறப்போ இனிமேல் இந்த வார்த்தை எங்கே வேணால் அடிச்சு விடலாம். கண்டினியூயிங் மெண்டமஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணணும் அப்படின்னு. கரெக்டா? இப்படி தான் நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங்கு அதை யோசிக்கணும். எதை படித்தாலும் நம்ம யூபிஎஸ்சி ஓரியன்டேஷனாக யோசிக்கணும். இது எங்கே ஆன்சரில் எழுதலான்னு. டைரக்டிங் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் டு என்ஷூர் ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் டாய்லெட்ஸ் இன் ஆல் ஸ்கூல்ஸ். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆர்டர். The court reasoning is anchored on the concept of substantive equality. அதாவது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லால வருது. The judgment notes that equal consideration for all may prevent unequal treatment. அதான் ஆர்டிகல் 14 கீழே எப்படி வருதுங்கிறத சொல்கிறாங்க. The context of school, it said that girl child cannot attend classes because she lacks menstrual absorbent. அப்படிங்கிறது வந்து it's a very pathetic thing. So absence of menstrual hygiene measures entrenches gendered disadvantage, converting a biological reality into a structural exclusion. ஒரு பயாலஜிக்கல் ரியாலிட்டியை ஸ்ட்ரக்சரல் எக்ஸ்க்ளூஷன் காம்போனண்ட்டாக மாற்றக்கூடாது பை டினையிங் தெம் தி எஜுகேஷன். ஜட்மெண்ட் வெண்ட் ஆன் டு பிளேஸ் தி மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அண்டர் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டு லிவ் வித் டிக்னிட்டி. ஸோ 21, 21A, 14 எல்லாத்துலேயும் அதை இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைன் நல்லா இருந்தது. பயாலஜிக்கல் ரியாலிட்டியை ஸ்ட்ரக்சரல் எக்ஸ்க்ளூஷன் காம்போனண்ட்டாக நம்ம வந்து மாற்றக்கூடாது.
அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ the court then provided interpretation of interpretation of right to children free to fair compulsory education act 2009 ஆர்டிகல் 21 ஏக்குள்ளேயும் இதை இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆர்டிகல் 21 ஏ ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை வந்து பாஸ் பண்ணி ரைட் டு எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறோம். அப் டு 14 years of age. It held that free education. So section 3 of RTA ஆக்டுக்குள்ள ஃப்ரீ எஜுகேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கு. ஃப்ரீ எஜுகேஷன்னா இட் நாட் ஓன்லி லிமிட்டிங் தி டியூஷன் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸஸ் ஃப்ரீ ஆக்கி ஃப்ரீயாக படிக்கலாம்னு சொல்கிறது மட்டும் இல்லை, படிப்பு ரிலேட்டடாக அவங்களுக்கு வர எக்ஸ்ட்ரா செலவுகளையும் ஃப்ரீ ஆக்கணும். அதான் வந்து சொல்கிறாங்க. இட் இம்ப்ளைஸ் ரிமூவல் ஆஃப் எனி ஃபினான்ஷியல் பேரியர் தட் ப்ரிவென்ட்ஸ் அ சைல்டு ஃப்ரம் கெட்டிங் எஜுகேஷன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சானிட்டரி ப்ராடக்ட்ஸை நான் வாங்கி யூஸ் பண்ணாதான் என்னால் இந்த டைமில் ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. அப்போ சானிட்டரி பேட்ஸ் வாங்கணும். ஸோ ஆவரேஜாக வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் அது வந்து ஒரு செலவு. ஒரு பேக் வாங்கினா அதில் 6 பீஸ் இல்லை 5 பீஸ் வருது. ஸோ அது வந்து 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் காஸ்ட் ஆகுது. அப்படின்னா இந்த செலவு வந்து பண்ண முடியாதுங்கிறதுனால அப்போ நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறது தான் இங்கே காஸ்ட்டு. பீரியட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேடை கூட வாங்க முடியாமல் இருக்கிற பாவர்ட்டி தான் பீரியட் பாவர்ட்டி. ஸோ அப்போ பீரியட் பாவர்ட்டி cannot be a criteria. When expenditure on sanitary products leads to absenteeism or dropout, states inaction guarantee and right வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பீரியட்ஸ்னால தான் அவங்க ஆப்சென்ட் ஆகிறாங்க, ட்ராப் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா தென் அதுவும் வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்குள்ளே தான் வருது. அப்போ அதை ஃப்ரீயாக கொடு. Therefore, providing free sanitary napkins is a statutory obligation. அது வந்து ஸ்டாச்சுட்டரி ரைட்டாகவும் கொண்டு வராங்க. டு என்ஷோர் தட் எஜுகேஷன் இஸ் ட்ரூலி ஃப்ரீ. ரைட் டு மென்ஸ்ட்ரல் ஹெல்த் ஃபண்டமெண்டல் ரைட். ரைட் டு சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி ரைட்டாக இப்போ மாறிடுச்சு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே. ஸோ ப்ரொவைடிங் ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸ் ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன் டு என்ஷோர் எஜுகேஷன் இஸ் ட்ரூலி ஃப்ரீ. செக்ஷன் 90 ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மேண்டேட்ஸ் தட் ஸ்கூல் மஸ்ட் மெயின்டைன் சர்டன் நார்ம்ஸ். ஸோ என்னதுன்னா, செக்ஷன் 19குள்ளே ஒரு சில நார்ம்ஸும் ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மெயின்டைன் பண்ணணும். ஆர்டி ஆக்டுக்குள்ளேயே செப்பரேட் டாய்லெட்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஒரு ப்ரொவிஷனாகவே இருக்குது. அப்போ இந்த ப்ரொவிஷன் ஏன் இன்ன வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற இந்த கொஸ்டினை தான் ரைஸ் பண்ணுறாங்க. கோர்ட் கிளாரிஃபைட் தட் இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரிக்வயர்மெண்ட் மட்டும் இல்லை. கேர்ள்ஸ் டாய்லெட்டுங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதான் வந்து ஜட்மெண்ட்டில் சொன்ன முக்கியமான அப்சர்வேஷன்ஸ். ஸோ ஜட்மெண்ட்லாம் சொல்லி முடித்துட்டு இப்போ தான் மண்டமஸ் வருது, ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு ஆர்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஒரு ஆர்டர், நேஷனல் கமிஷன் ஆஃப் சில்ட்ரனுக்கு ஒரு ஆர்டர், எல்லாருக்கும் ஒரு ஆர்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு ஒரு ஆர்டர், எல்லாருக்கும் ஆர்டர் இருக்குது. ஸோ டைரக்ஷன் டு கவர்மெண்ட் வந்து கம்பைல்டு வித்தின் 3 months, 3 மாதத்துக்குள்ளே இதை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாசிபிள் இல்லை, ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸ்டேட் மஸ்ட் என்ஷோர் தட் எவ்ரி ஸ்கூல் இது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்கூல் லெவலில் ஏதோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுனாலும் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் ஆர்டர் கொடுக்கணும், இது எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலில் ஏதோ ஒரு அவேர்னஸ் பண்ணணும், இன்னும் வந்து கேஸ்ட் பேஸ்டு கயிறு கட்டிட்டு சுற்றுறாங்க, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இஷ்யூ வருது. அப்போ அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து கேஸ்ட் பேஸ்டாக நம்ம தமிழ்நாட்டு ஸ்கூலில் செக்ரிகேட்டடாக உட்கார வைக்கிறாங்க. அது வந்து ஐஐடியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் அது நடக்குது, கிராமப்புறங்களில். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து மாற்றணும் ஒரு கலெக்டராக. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கூலில் வந்து சத்துணவு திட்டமில் ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த பர்சன் வந்து குக்காக இருக்கிறதுனால மதிய உணவு திட்டம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி வரும். இந்த கேஸ் ஸ்டடியில் அந்த குக்கை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இதெல்லாம் கிளாசிக் எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடியோட விஷயங்கள். த ஸ்டேட் மஸ்ட் என்ஷோர் தட் எவ்ரி ஸ்கூல் போத் கவர்மெண்ட் ரன் அண்ட் ப்ரைவேட்லி மேனேஜ்டு மஸ்ட் ப்ரொவைட் சானிட்டரி நாப்கின்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பை அ டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. எவ்ரி ஸ்கூல்லையும் இதை கொடுக்கறதுக்கு ஒரு மிஸ் இருக்கணும், ஒரு சார் இருக்கணும், அவங்க தான் இதை கொடுப்பாங்க. பொதுவாக மிஸ்ஸை தான் போட முடியும். ஸோ ஒரு டீச்சர் இருக்கணும், அவங்க கையில் இது இருக்கணும், எந்த கேர்ளுக்கு வேணும்னாலும் அவங்க கிட்ட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டியை வந்து எல்லா ஸ்கூல்லையுமே அப்பாயிண்ட் பண்ணணும். அடுத்ததாக வந்து தேர் ஷுட் பி இந்த இன்னொரு ஆர்டரில் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இது வந்து ஆக்சி பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின்ஸாக இருக்கணும். அதாவது வெறும் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது, பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் which is not affecting environment. ஏன்னா சானிட்டரி நாப்கின்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி என்வாரன்மெண்டல் பொல்யூட்டர். அதோட டிஸ்கார்டு ஒழுங்காக பண்ணாதனாலையும் அதில் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறதுனாலையும் ஒரு சில சிந்தட்டிக் ஐட்டம்ஸ் இருக்கிறதுனாலையும் அது என்வாரன்மெண்ட்டை ஹார்ம் பண்ணுது. அதனால தான் நிறைய பேர் வந்து ஒன்று ஆக்சி பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு போங்கன்றாங்க, அப்படி இல்லைனா வந்து மென்ஸ்ட்ரல் கப்புக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் கப் இஸ் அ வெரி சேஃப் ஆல்டர்னேட்டிவ் which is very much environment friendly and very convenient actually as opposed to what girls believe. ஸோ பட் ஆனால் ஒரு ஸ்டிக்மாவும் ஒரு ஃபியர் இருக்குது கேர்ள்ஸோட மைண்டில். அதனால் வந்து மென்ஸ்ட்ரல் கப்பை நிறைய பேர் அடாப்ட் பண்ணுறது இல்லை. பட் இட்ஸ் நேச்சுரல் தான், அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக தான் யூஸ் பண்ணணும். பட் இது வரைக்கும் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ண எல்லாருமே அதை வந்து பயங்கரமான லிபரேட்டிங் எலிமெண்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ணவங்க எல்லாருமே.
ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ அந்த மென்டல் பிளாக்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் இட்ஸ் வெரி குட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஆக்ஸோ பயோடிகிரேடபிள் சானிட்டரி napkins டு என்ஷோர் environmental suitability and should be dispensed preferably through vending machines within a toilet. எதர் அந்த மேம் கிட்ட இருக்கணும், இல்லை டாய்லெட்டில் வெண்டிங் மிஷின் வச்சுருங்க அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து தராங்க. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர். அடுத்ததாக வந்து சேஃப் ஹைஜீனிக் என்வாரன்மெண்டலி கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் ஃபார் டிஸ்போசிங் திஸ் நாப்கின். இந்த நாப்கின்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டில் போதில் அந்த வேஸ்ட்டை வந்து சேஃபாக டிஸ்போஸ் பண்ணணும். இவங்க வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆர்டர் கொடுக்குறாங்க. வெறும் நாப்கினை கொடுன்னு மட்டும் இல்லாமல் அது ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணணும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் அது செக்ரிகேட்டடாக வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆல் ஸ்கூல்ஸ் இன் அர்பன் ஏரியா அண்ட் ரூரல் ஏரியா மஸ்ட் ஹாவ் ஃபங்க்ஷனல் ஜெண்டர் செக்ரிகேட்டட் டாய்லெட்ஸ். இது ஒரு ஆர்டர் வருது. வித் யூசபிள் வாட்டர் கனெக்டிவிட்டி. டாய்லெட் மட்டும் கட்டிட்டு விட்டுருவாங்க. அவன் அந்த சிட்டியில் வரலாம், அவன் போடுனா போட்டுருவான் டிவியை அப்படின்னு அவன்கிட்ட சொல்லு. டாய்லெட் கட்டுனா டாய்லெட் கட்டிடுவாங்க, தண்ணி கனெக்ஷன் வைக்க மாட்டாங்க, டேப் போட மாட்டாங்க. டாய்லெட் கட்டியாச்சுங்க, ஸோ ஃபோட்டோ எடுத்துருவாரு, ஜியோ டேக்டு ஃபோட்டோ எடுத்துட்டு குரூப்ல போட்டுருவாங்க, வி கன்ஸ்ட்ரக்டட் டாய்லெட். அப்புறம் வந்து பேனர் வச்சிருவாங்க, இந்த எம்எல்ஏவோட நிதியில டாய்லெட் கட்டினாங்க. ஸோ பேனர் வைக்கிறதுக்கு முன்னாடி டாய்லெட்டை ஒழுங்கா கட்டுங்க, இன்க்ளூடிங் இன் டவர் பார்க். ஸோ ஸோ கரெக்டு தானே? ஸோ அதனால வந்து ஆல் ஸ்கூல்ஸ் இன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் மஸ்ட் ஹாவ் அ ஃபங்க்ஷனல் ஜெண்டர் செக்ரிகேட்டட் டாய்லெட்ஸ் வித் யூசபிள் வாட்டர் கனெக்டிவிட்டி, சோப்பு, ஃபங்க்ஷனல் ஹேண்ட் வாஷ். அந்த வார்த்தை வேற சேர்க்குறாங்க, ஹேண்ட் வாஷ் இருக்கணும், அதில் தண்ணி வரணும். அதுதான் ஜட்ஜ்மெண்ட். டாய்லெட்ஸ் மஸ்ட் பி டிசைன் டு என்ஷோர் பிரைவசி அண்ட் ஆக்சசிபிலிட்டி ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான டாய்லெட்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்டராக வைக்கிறாங்க. அப்புறமா வந்து மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் கார்னர்ஸ் அப்படிங்கிற கார்னர்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இது ஒரு முக்கியமான அடுத்த கட்ட ஜட்மெண்ட். வெறும் சானிட்டரி நாப்கின்ஸ் மட்டும் சொல்லலை, எல்லா ஸ்கூல்லையுமே அந்த ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, அந்த மிஸ் இருக்காங்களே, அவங்க கண்ட்ரோலில் மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் கார்னர் அப்படிங்கிற ஒரு தனி ரூம் இருக்கணும். அந்த ரூமில் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னர் வேர்ஸ் கொடுக்கணும், ஸ்பேர் யூனிஃபார்ம் கொடுக்கணும். இன்கேஸ் ஸ்டெயின் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அவங்க வந்து வெக்கப்படுவாங்க. ஒரு சில பேர் ஷையாக இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஸ்பேர் இன்னர் வேர் கொடுக்கறதுக்கு இன்னர் வேர்ஸ் வச்சிருக்கணும், ஸ்பேர் யூனிஃபார்ம்ஸ் வச்சிருக்கணும், டிஸ்போசபிள் பேக்ஸ் வச்சிருக்கணும். டியூரிங் தி எக்ஸிஜென்சிஸ் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஸ்பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு அடுத்த கட்ட ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண வேண்டிய வேலையை சுப்ரீம் கோர்ட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்குள்ளே நம்ம கொண்டு வருவோம். திஸ் வுட் என்ஷோர் தட் இப்போ இதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வரும். அட்லீஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்தால் தான் கொஞ்சமாவது அது இம்ப்ளிமெண்டேஷனில் கொண்டு வர முடியும். திஸ் வுட் என்ஷோர் தட் கேர்ள் டஸ் நாட் ஹேவ் டு லீவ் தி ஸ்கூல் டியூரிங் தி ஸ்டெய்னிங் ஆர் லீக்கேஜ். ஸோ ஜட்மெண்ட் ஆல்சோ எம்பசைசஸ் ஆன் டீஸ்டிக்மடைசிங் மென்ஸ்ட்ரேஷன். அது மட்டும் இல்லை, அடுத்து அவேர்னஸ். இது வந்து மென்ஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு பயாலஜிக்கல் விஷயம் தான். இதை வந்து ஏதோ ஒரு சீக்ரெட்டாவோ, இது வந்து போத்தி பாதுகாப்பறோ, அந்த சானிட்டரி பேட் வாங்குறப்போ வந்து நியூஸ் பேப்பரில் சுருட்டி கருப்பு கவரில் வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் எதுக்கு? அதுவும் சாதாரணமான ஒரு ஐட்டம் தான், அதையே மறைச்சி மூடி பேக்கில் ஒழிச்சு வச்சு யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்து காதில் கேட்பாங்க, அது இது இருக்கா, அது வேணுமா வேணாமா, அப்படி அதை பண்ணி இது வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பண்ண வைக்கிறாங்க சொசைட்டி அப்படி ஒரு சிஸ்டம்குள்ளே தள்ளி இருக்காங்க. அதை பற்றி வெளியே ஓப்பனாக பேசக்கூடாதுன்னு. அதை பற்றி வெளியே ஓப்பனாக பேசணும், அது கேஷுவலாக மாற்றணும். ஒரு பெண் இருக்கா கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி ஓப்பனாக பேசுகிற ஒரு விஷயமா மாறினா தான் இந்த ஸ்டிக்மாலாம் உடையும். பாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் நம்ம கடத்தக்கூடாது, இந்த மாதிரியான பிலீஃப்ஸை. இதுவும் ஜட்மெண்ட்டில் இருக்கு. இட் இஸ் க்ரூஷியல் தட் பாய்ஸ் ஆர் எஜுகேட்டட் அபவுட் பயாலஜிக்கல் ரியாலிட்டி. எல்லா ஸ்கூலில் இருக்கிற பாய்ஸ்க்கும் இதை பற்றின அவேர்னஸ் கொடுங்க, வெறும் கேர்ள்ஸுக்கு மட்டும் கொடுக்காதீங்க. பாய்ஸ்க்கு கொடுத்தாதான் பாய்ஸும் சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவேர்னஸ் இல்லாத பாய்ஸ் தான் வந்து கேர்ள்ஸை கிண்டல் பண்ணுறாங்க, ஆர் அந்த இந்த மாதிரியான இருக்கிற டைமில் வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. சென்சிட்டிவாக நடந்துக்கிறாங்க பாய்ஸ். அதுக்கு பயந்தே கேர்ள்ஸ் வந்து வராமல் போகிறாங்க. அப்போ பாய்ஸ்க்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாய்ஸ் அப்படி பண்ணுறதுக்கு காரணம் அவேர்னஸ் இல்லை, சொல்லிக் கொடுக்கல. வீட்டில் அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லை சிஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லை ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்கணும், யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை. பயாலஜி கிளாஸில் என்ன சொல்லிடுறாங்க, யூ நோ யூ ஸ்டடி, எங்களுக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஏமாத்திடுறாங்க. ஸோ இந்த 7th 8th ஸ்டாண்டர்டில் வர பயாலஜி டீச்சர்ஸ் அவங்க தான் பாதி பிரச்சனை காரணம். உங்களுக்கு புரியுதா? இதில் என்னையா வெக்கப்படுறீங்க? வேர்ல்டே இன்னைக்கு எப்படி 8 பில்லியன் பாப்புலேஷன் வருது, 150 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் இதை பேச கூச்சப்படுறாங்கன்னா அது என்ன ஒரு ஹிப்போக்ரஸி அண்ட் ஐரணி. சரியா? 150 கோடி மக்கள் இருக்கிற நாடு இது. ஸோ என்சிஆர்டிக்கு அடுத்த ஆர்டர் இன்னும் விடலை,
என்சிஆர்டி மஸ்ட் இன்கார்பரேட் தி ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் கரிக்குலம். என்சிஆர்டியோட புக்ஸில் இதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சாப்டர் சேர்க்கணும், கரிக்குலம் கொண்டு வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10th எக்கனாமி என்சிஆர்டியில் கன்சூமர் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும் கடைசியா, லாஸ்ட் சாப்டர். அது எதுக்குன்னா கன்சூமர் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து என்சிஆர்டி புக்ஸில் வந்து ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் கரிக்குலமில் பியூபர்ட்டி பற்றி, மென்ஸ்ட்ரேஷன் பற்றி, அதே மாதிரி வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே இதை பற்றின ட்ரைனிங் கொடுக்கணும், அவேர்னஸ் கொடுக்கணும். இது வந்து ஒரு கிளாஸாக கொண்டு வாங்க, ஒரு ட்ரைனிங்காக, ஃபயர் ட்ரில்லு இந்த ட்ரில் மாதிரி இதுக்கு ஒரு கிளாஸ் வச்சு ஒரு நாள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்சிஆர்டிக்கும் ஒரு ஆர்டர் வருது. இத்தனை பேருக்கு ஆர்டர் போயிருக்கு. என்சிஆர்டிக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது, இந்த மாதிரியான சென்டர்ஸ் வைக்கணும்னு சொல்லுது. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்த ஆர்டர் ஹாஸ் பின் டைரக்டட் டு கண்டக்ட் பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் இன் ஸ்கூல்ஸ். எல்லா ஸ்கூல்ஸுமே பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்து ஆர்டர் எடுங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ஒரு குரூப் 1 ஆஃபீஸர். குரூப் 1 சர்வீஸ் பாஸ் பண்ணால் இந்த வேலை கிடைக்கும். ஸோ அந்த இதில் ஒன் ஆஃப் தி போஸ்டிங்ஸ். அண்ட் இதுக்கு தனியாகவும் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க ஒரு சில டைம்ஸில். The court also mandated that DEOs must obtain anonymous feedback. கேர்ள்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கி ஒழுங்காக நடக்குதா இல்லை இன்னும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து ரெகுலராக ஸ்கூலில் போய் வாங்கணும். ஸோ டிஇஓ ஃபீட்பேக்ஸ் வாங்குறப்போ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி வாங்கணும் அப்படின்னு டிஇஓக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த கமிஷன் வந்து நம்ம வந்து ஸ்டாச்சுட்ரி பாடியாக இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. இந்த கமிஷனுக்கு ஒரு ஆர்டர் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த கமிஷனும் ஸ்டேட் கமிஷன்ஸும் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு உங்கள் ஸ்டேட்லையும் கண்ட்ரி லெவல்லையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கமிஷன்ஸ்க்கு ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜட்மெண்ட்ல வந்து கன்க்ளூட் பண்றப்போ யார் இந்த ஜட்ஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜஸ்டிஸ் பர்திவாலாவும் மகாதேவன். சரி, பர்திவாலாவும் மகாதேவனுக்கு இந்த ஜட்மெண்ட் பாராட்டணும். ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கிற கோர்ட்டும் சூப்பர், கன்க்ளூஷனும் சூப்பர். வி விஷ் டு கம்யூனிகேட் டு எவ்ரி கேர்ள் சைல்டு who might have become a victim of absenteeism because of her body was perceived as a burden that it's not her fault. இது உன் ஃபால்ட் இல்லை, நீ வெக்கப்படாத, இது உன்னோட தப்பே இல்லை, நீ தைரியமா இரு அப்படிங்கிறதும் ஜட்மெண்ட்ல வந்து சொல்றாரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நல்ல ஜட்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரஸிவான ஜட்மெண்ட் வந்து ஆஃப்டர் லாங் டைம் இட் ஹஸ் கம். ஸோ ரைட் டு இன்டர்நெட்டை வந்து அனுராதா பாஷன் கேஸில் வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ரைட் டு இன்டர்நெட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு அனுராதா பாஷன் கேஸ். அது வந்தபோது ப்ரிலிம்ஸில் தேர் வாஸ் அ கொஸ்டின், ரைட் டு இன்டர்நெட்டுங்கிறது எந்த ஆர்டிகல் கீழே ஃபண்டமெண்டல் ரைட்டாக ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ்லேயே கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஸ்டடி திஸ். ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் ஃபார் தி டே.